செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தெறிக்க விடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்க விடும் காரம், நிறம், சுவை. நமக்கிட்ட யாருமே கேட்க இல்லையேங்கிறப்போ அந்த ஏக்கமும் ஒன்று இருக்கும் நமக்குள்ள. I don't have any of my personal life. எனக்குன்னு I don't have any boyfriend. I to hang out with anybody. இப்போ வரைக்கும் வந்திருக்கேன், யாரும் கால் வந்தாங்க சார்? நோ கால்ஸ். I don't get calls. Nobody will ask me நீ இருக்கியா, செத்தியா, உயிரோடு இருக்கியா. Nobody will call me. நான் உனக்கு அது பண்ணனே, நீ எதை பண்ணியா, அப்படி எனக்கு அந்த மனநலமை தான் நான் இல்லை. யாரும் அந்த மாதிரி கேட்காதீங்க, என்கிட்ட வராதீங்க. உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி உன்னை நீ ஒரு பொண்ணு ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி உன்னை டீல் பண்ணுவாங்க. ஆமாம் பண்ணுச்சு பெரிய அவ அப்படியே அசிங்கமாக பேசுவாங்க. அவளா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருப்பா, அதனால தான் அவள் இந்த இடத்துல உட்காந்துருக்கு. அரிசிக்கு சாப்பாடு அப்பா ஊட்டினாருன்னா கொஞ்சம் மறைச்சி பாப்பா, எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடி உனக்கு பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு கொண்டையை மாட்டிட்டு வந்து அடிப்பாங்க பாருங்க. ரியாலிட்டியா நான் பயந்துட்டேன். அங்கே இருக்கிற விமன் கேரக்டர்லாம் வந்துட்டு எப்படின்னா நம்ம ரியாலிட்டியில் வேர்ல்டில் எப்படி விமன் இருக்காங்க, இப்போ நம்ம சொசைட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய ஒரு விமன் வந்துட்டு போராடி அவங்க வந்து அவங்களுக்கான ஜாப் பார்த்துப்பாங்க. லைக் மீனா, அவங்க எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போய் அவங்களான ஏர்னிங், அவங்க ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் ஒரு பக்கம் பார்க்குறாங்கன்னா, இன்னொரு பக்கம் அரசி அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு கொலைப்படியில் இருந்தாலுமே அவங்களோட எஜுகேஷனுங்கிறது இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு சுகன்யா கேரக்டராக நீங்கள் எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க, ஆர் எல்ஸ் வாட் வுட் யூ லைக் டு டெல் டு தெம்? ஆக்சுவலி சுகன்யா கேரக்டர் வந்து ஃபேமிலியை சேர்த்து வைக்கணும். ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் லைக் வெரி சப்போர்ட்டிவ் டு எஜுகேஷன் அண்ட் ஸ்டஃப். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் காட்டல. நீ வந்து லவ் பண்ணுறியா, அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பையன் முறை தானே, முறை பையனை கல்யாணம் பண்ணி அது நல்ல புள்ள தான், நான் பார்த்து வளர்த்த புள்ள தான். அது ஏதோ ஒரு யாரோ கூட சகுவாசம் வச்சுக்கிட்டு அது இந்த மாதிரி மாறிச்சே தவிர, பட் இன் ஜென்ரலாக அது நல்ல புள்ள, நல்ல ஃபேமிலிக்கு நல்லா பார்த்துக்கோ, உன்னை நல்லா உண்மையாக நேசித்த புள்ள. நீ வந்து சடனாக வீட்டில் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்றது அந்த ட்ரிகரில் தான் இப்படி மாறிச்சே தவிர உன் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை, உன்னை லவ் பண்ணுறாரு. ஸோ நீ வந்து வீட்டை கன்வின்ஸ் பண்ணி நீ வந்து ஆக்சுவலி அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா ஒரு ப்ராப்பர் முறையாக நல்லா இருந்திருக்கும். நானும் இன்னுமே சுகன்யா வந்து அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து குமரவேலுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்னமும் அரசியை லவ் பண்ணுறான் போல், அதனால வந்து வேணான்னு சொல்கிறான் போலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் அரசிக்கிட்ட கொண்டு வரும்போது மீனா அண்ட் ராஜி வந்து வேணாம், நீ எப்படி நீ இன்னமும் நீ வந்து திருந்தலையான்னு சொல்லி திட்டுவாங்க. பட் சுகன்யாவுக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க போல், இன்னமும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்கள சேர்த்து வச்சா முறை தானே, நல்லா தானே இருக்கும், ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்களே சேர்ந்தான்ற ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறாங்களே தவிர இதில் வில்லியெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா குடும்பம் நாசமாக போயிடணும் சாரும் அந்த மாதிரி இன்டென்ஷன் கிடையாது சுகன்யாவுக்கு. சுகன்யா வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறாங்க எல்லா விஷயமும். இப்போ ரீசெண்டாக அரசிக்கும் குமரவேலுக்கும் வந்து லவ் ட்ராக் போகிற மாதிரி தான் சில ப்ரோமோஸும் வந்து கொஞ்சம் எபிசோட்ஸும் வருது இல்லை. அங்கே இன்னொரு கேரக்டர் இருக்காங்க குழலி. இவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவங்க வர்ற ஸ்பேஸ் கொஞ்சம் தான், ஆனாலுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் சவடாலாக பேசிட்டு இருப்பாங்களா, அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கேரக்டர். ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் தெரியுமா. ரியாலிட்டியில் அவங்க செம்ம ஜாலியாக பேசுவாங்க. அந்த கேரக்டர் என்னன்னா மூத்த பொண்ணு இல்லை, ஐ திங்க் ஷீ இஸ் தி எல்டஸ்ட். ஆக்சுவலி அவங்க ரோல் சூப்பராக பண்ணுறாங்க. ஷீ இஸ் வெரி போல்ட். யூஸ்வலி வந்து அக்காஸ் எல்லாம் ஒரு டம்மீஸாக இருப்பாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு பிறந்தவங்க எல்லாமே இந்த தம்பி பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த குழந்தைங்க பேச்சு நெக்ஸ்ட்டு பிறந்த பேச்சு தான் கேட்பாங்க அக்காஸ் எல்லாம், அவங்களுக்காக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, இவங்க சொல்கிறது தான் நீ கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ஆள். அண்டு அப்பா பாசம் நிறையா அக்காவுக்கு. அவங்க ரொம்ப வந்து அரிசிக்கு சாப்பாடு அப்பா ஊட்டினாருன்னா கொஞ்சம் மறைச்சி பாப்பா, எனக்கு தரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி க்யூட்டான ஒரு ரொம்ப போல்டான கேரக்டர் அவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த என்டையர் செட்டில் அவங்க கேரக்டர். ஒரு 10 நிமிஷம் வருவாங்க, சூப்பராக பின்னி அடிச்சுட்டு அந்த ரோலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏய் என்ன உன் பிரச்சனை, டே உன்னை அடிச்சு சாப்பிட்ரு வேண்டாம் அப்படிலாம் பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் போல்டாக.
அண்ட் ஒன் மோர் கேரக்டர் வந்துட்டு அங்கே வந்து சைலண்ட்டாக ஒரு வேலையை பார்க்குறது வந்து கோமதி அம்மா கேரக்டர் தான். அவங்க தான் வந்துட்டு கதிர்க்குமே கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனாலுமே அவங்க வந்து பயப்படுவாங்க, இல்லை இல்லை என் பேர் சொல்லிடாதப்பா. அவங்களுக்கு அவங்க அண்ணா வேணும், புருஷன் வேணும், அவங்களுக்காக தான் யோசிக்கிறாங்கல்ல. அந்த கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோமதி கேரக்டர் ஆக்சுவலாக வந்து டிப்பிக்கல் வில்லேஜ் கேரக்டர். டிப்பிக்கல், ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து ஹஸ்பண்ட் பேச்சு வந்து மீறாதவங்க. பட் சிட்டியில் அப்படி கிடையாதுல்ல. now it's become like more of that feminism என்னைக்கு வந்து நம்ம சிட்டியில் வந்துடுச்சோ நம்ம ஈக்குவாலிட்டி பேசிஸில் போயிட்டுருக்கு சிட்டியில். பட் இன்னமும் வந்து வில்லேஜ் லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சு தட்டவே மாட்டாங்க. ஸோ கோமதி கேரக்டர் இஸ் லைக் தட் ஓன்லி. எது பண்ணாலுமே ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா பதறுவாங்க. ஐயோயோ அவருக்கு தெரிஞ்சு அவர் திட்டினாருன்னா அவர் எதனா நினச்சிக்கிட்டாருன்னா இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லவ் ஆன் ஹிம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க மேம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட கேரக்டர். குழந்தைங்க ஒரு பக்கம் விட்டு கொடுக்கவும் முடியாது, ஹஸ்பண்டும் விட்டு கொடுக்க முடியாது, நடுவில் இருந்து தவிப்பாங்க, பாவமாகவும் இருக்கும். ஸோ என்னை போட்டு வெளுத்து கட்டினாங்க ஒரு வாட்டி எபிசோட் பார்த்தீங்களா? வாங்குன்னு வாங்கினேன் நான். நிஜமாவே வாங்கினேன். நிஜமா அது அந்த ஒரு எமோஷன்ஸ் அப்படியே காட்டிட்டாங்க. அடி உனக்கு பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு கொண்டையை மாட்டிட்டு வந்து அடிப்பாங்க பாருங்க. ரியாலிட்டியா நான் பயந்துட்டேன். ஆனால் பட் அவங்க வந்து நான் இப்படி அடிப்பேன் அப்படி அடிப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மேம், நீங்கள் அடிங்க மேம், அப்போ அடித்தாதான் ரியாலிட்டி, நீங்கள் அடிங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து கிவ் அண்ட் டேக் தானே. ஒருத்தர் ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்மளால நடிக்க முடியாது. கான்ஷியஸ் ஆகிடும். என்னை அடிச்சிடாதீங்கன்னு சொன்னாலே அந்த டேக் அப்போ நீ அடிக்க வரும்போது கை நின்றும். திருப்பி ஒன் மோர் போவோம், மேம் அடிங்க மேம் பார்த்துக்கலான்னா அவங்க ரொம்ப கான்ஷியஸாக டீசெண்டாக ஒரு அடியோட முடிஞ்சிடும். நீ அடிக்காதுன்னு சொல்லிட்டேன்னா பல அடி விழும். ஆக்சுவலாக ரியாலிட்டி அதுதான். அண்ட் நம்ம வந்து நீங்கள் பேசுகிறப்பவே நிறைய கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு. கேன் யூ இமிடேட் தெம் ஃபார் அஸ்? இல்லைங்க, இமிடேட்லாம் கஷ்டம். ஏன்னா அவங்கவுங்கள வந்து ரொம்ப லெஜெண்ட்ஸ் அவங்க கேரக்டர்ஸில். ஐ டோன்ட் வாண்ட் டு இமிடேட் அண்ட் ஸ்பாயில் தட். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்க கேரக்டர் வந்து 100% 200% கொடுக்குறாங்க. நம்ம இமிடேஷன்ன்ற பேரில் வந்து அதை ஸ்பாயில் பண்ணி அதை வந்து அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ண வேண்டாம். அது இன்சல்ட் ஆகிடுற மாதிரி ஆகிடும். அவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ். நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு வந்து அதிகமாகவே நல்ல ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி பேர் புகழ்ந்து இருக்கிறவங்க. நம்ம ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி அவங்கள நம்ம இமிடேட் பண்ணி அசிங்கப்படுத்த வேண்டாமே. வந்துச்சுன்னா ஓகே. ஆமா, ஐ ரெஸ்பெக்ட் the respect to the character and the actorல. ஆமா, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம வந்து exactly they are good. Yeah, I'm good with that. தங்கபாண்டி மாதிரி ஒரு கேரக்டர்னா கண்டிப்பா பண்ணி காட்டலாம். போயிட்டான். அண்ட் நீங்க வேற இப்போ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவும் பண்றீங்க, இன்னொரு பக்கம் சீரியலும் பண்றீங்க. how do you balance both the things? you have to balance. dates managements இருக்கும் ப்ரொடக்ஷனில். இந்த மாதிரி இந்த டேட்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா we talk to the production. ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் இஸ் த பெஸ்ட். யூனோ, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் அவங்க கொடுப்பாங்க. நீ சீரியல் மட்டும் பண்ணாத, வெளியிலையும் நீ போ, நடி, சினிமா பண்ணு, ஷோஸ் வந்தால் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், டேட்ஸ் தானே பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போது இந்த ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணுறோம் இல்லை, சிங்கிள் பசங்க, அந்த டேட்ஸ் கேட்டோன்னா சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாது, இது ஏன் டேட்டு, நான் சொல்கிறது தான், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவும் ஆட்டிடியூட் இல்லாமல் நம்மளுக்காக யோசிக்கிறாங்களா பாசிட்டிவாக, அந்த மாதிரி தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து 2 ஷோ பண்ணுறோன்னா ஒரு பக்கம் வந்து பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது, வீட்டுக்கு போகணும், அந்த எல்லாமே பேலன்ஸ் பண்ணல. பர்சனல் லைஃப் இருக்கட்டும், நம்ம ஒர்க்காக இருக்கட்டும், இன்னொரு ஷோவாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறீங்க? ஐ டோன்ட் ஹேவ் எனி ஆஃப் மை பர்சனல் லைஃப். எனக்குன்னு ஐ டோன்ட் ஹேவ் எனி பாய் ஃப்ரெண்ட் டு ஹேங் அவுட் வித் எனிபடி. ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. யாருன்னா நான் ஏதாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா when I feel very frustrated I call people and talk. இப்போ வரைக்கும் வந்திருக்கேன், யாரும் கால் வந்தாங்கச்சா? நோ கால்ஸ், ஐ டோன்ட் கெட் கால்ஸ். நோபடி வில் ஆஸ்க் மீ நீ இருக்கியா செத்தியா உயிரோடு இருக்கேன். நோபடி வில் கால் மீ. ஐ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஜோன். ஐ ஹேவ் பீப்புள் இருக்காங்க, பட் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வில் வாண்ட் டு கால் அண்ட் ஆஸ்க் அண்ட் நோ ஹவ் யூ ஆர், இருக்கியா இல்லையான்னு கேட்கறதுக்கு கூட தேர் இஸ் நோ பீப்புள் அரவுண்ட் மீ. தேர் இஸ் மை கிரானி வில் டாக் டு மீ, அவ்வளோதானே தவிர பர்சனல் லைஃப்னு ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் லைஃப். நீங்கள் சொல்கிறப்போ ஐ ஃபீல் இட் ஹார்ட். லைக் நம்மக்கிட்ட யாருமே கேட்க இல்லையேங்கிறப்போ அந்த ஏக்கமும் ஒன்று இருக்கும் நமக்குள்ள. பழகிருச்சு அந்த ஏக்கம்.
ஒரு பாயிண்ட் ஏங்கி 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 அடா போங்கடா, ஏங்கினா மட்டும் என்னங்க கிடைக்க போகுது? ஐம் ஒன்லி கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐம் ஒன்லி கெட்டிங் டிப்ரெஸ்ட், ஐம் கெட்டிங் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். இது மூணுமே வச்சு ஐம் நாட் ஏபிள் டு ஒர்க். இது வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியல, பொழைக்க முடியல, உன் ப்ரொஃபஷனில் நீ 100% இருக்க முடியலன்னா நீ ஏன் அப்படி இருக்க? வெளியில வா. நீ இந்த உலகத்தில் தனியாக வந்துட்ட. ஐம் நாட் வித் சம்படி. நம்ம கூட யாருமே கூட சேர்ந்து நம்ம கூட யாரும் வரல. தனியாக பிறந்திருக்கோம். சாகும் போது கூட தனியாக தான் நீ சாக போகிற. ஸோ இந்த ஜேர்னியில் நீ வந்து தனியாக ஆளாக இருந்து நீ என்ன வந்து உலகத்துக்கு நீ என்ன ப்ரூவ் பண்ண போகிற, நீ எப்படி நீ உன் வாழ்க்கையை வாழ போகிறன்னு தான் நீ வந்து பார்க்கணுமே தவிர உனக்கு யார் என்ன பண்ணுறாங்க, மக்களை நம்மளுக்காக யார் இருக்காங்க, அதை பற்றி யோசிச்சோன்னா டைம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு இன் ரீசன்ட் டைம்ஸ், ஒரு ரீசன்ட் ஃபியூ இயர்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்குமே நான் ரொம்ப ஏங்கி 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 போதும்டா. இந்த கண்ணில் அந்த தண்ணின்னு ஒரு வரும் இல்லை, இப்போ அது கூட வரமாட்டேங்குது. இட்ஸ் கான். கண்ணில் தண்ணி, இட்ஸ் டோட்டலி ஐ பிகேம் ஸ்டோன் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு மைண்டு. எல்லாருக்கும் உனக்காக இப்போது என்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறியா, உனக்காக பண்ணுறேன்னா நீ சந்தோஷமாக இருக்கியா இரு, என்னை பற்றி கேட்காது. ஐம் நாட் இன் அ மனநிலைமை டு டு டேக் திங்ஸ் ஃப்ரம் யூ ஆர் நான் உனக்கு அது பண்ணினே நீ எனக்கு பண்ணியா அப்படி. எனக்கு அந்த மனநிலைமை நான் இல்லை. யாரும் அந்த மாதிரி கேட்காதீங்க, என்கிட்ட வராதீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். அண்ட் இங்கே வந்து நீங்கள் சொல்கிறப்போ யூ ஆர் வெரி போல்ட் இனஃப் டு ஃபேஸ் த வேர்ல்ட் அலோன். வேர் இங்கே வந்து நிறைய பீப்புளுக்கு தே நீட் சப்போர்ட். ஒரு விமனாக இருக்கிறப்போ நம்ம ஃபேமிலி முதல்ல பண்ணணும். ஒரு மீடியாவாக இருக்கட்டுமே, மீடியாவாக இல்லாட்டியுமே இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் கூட ஒரு வில்லேஜ் சைட் கான்செப்ட் மாதிரி தான். அந்த ஃபேமிலி மாதிரி அங்கே வந்து நம்ம ஃபேமிலியை தான் முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி வெளியே வந்தால் சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ணணும். அங்கேருந்து கன்வின்ஸ் பண்ணால் நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கணும் நிறையா விஷயங்களுக்கு. ஓகே இதுதான் ரியாலிட்டி, ஆஸ் யூ செட் நான் இதுக்கு பழகிட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல. இந்த சப்போர்ட் ஃபேக்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். சில பேருக்கு அது அமையும், சில பேருக்கு அது அமையலை. அமையாதவங்க வந்து ரொம்ப தவிப்பாங்க. என்னடா நம்ம வாழ்க்கை வந்து இதில் குவிட் பண்ணிக்கலாமா? நிறைய பேர் வந்து அவங்க கேர்ள்ஸ், நான் மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு தான் நான் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நான் சன்னில் கூட ஐ திங்க் ரீசெண்டாக எங்கேயோ நான் பேசியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில் கூட. கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தேவ் எண்டட் their லைஃப் ஆல்சோ, தேவ் அட்டெண்டட் சூசைட் ஆல்சோ. டோன்ட் டூ தட். வை? ஏன்? உனக்கு கை கால் இருக்குது, உனக்கு தேவை வந்து நம்பிக்கை, உன் மேலே நம்பிக்கை, உன்னால் முடியுன்றது நீ நம்பினா போதும். வேறு யாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நீ பண்ண முடியும் நம்புறவனே நாளைக்கு உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போவான். அந்த மாதிரி ஆட்களுக்கு நீ எதுக்கு நீ வந்து why are you expecting things? Once you start expecting things from others, you will end of the day you will get hurt. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல. இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளுக்காக வருவாங்க, நம்மளுக்காக யோசிப்பாங்கன்னு யாருமே கிடையாது. ஈவன் இன்க்ளூடிங் யுவர் மதர் அண்ட் ஃபாதர், ஈவன் யுவர் பிளட் ரிலேட்டிவ்ஸ், nobody has time for you. The only person for you is you. நீ உழைச்சா நீ சம்பாதிப்ப. மற்றவன் வந்து நம்மளுக்காக பண்ணணும், மற்றவங்களுக்காக நம்ம வந்து போகணும்னு நினச்சோன்னா உன்னால் வந்து நீ டிப்ரெஷன் தான் ஆவையே தவிர டைம் வேஸ்ட் தான் ஆகுமே தவிர உன்னால் இம்ப்ரூவைஸ் ஆக முடியாது. உன் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்கிரேட் ஆகவே முடியாது. ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் திங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். பி யூ. உன்னைக்கிட்ட நீ உன் உலகத்தில் உன் பேஷன் நோக்கிப்போ. உனக்கு உன் ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, என் வாழ்க்கையில் இது இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு ட்ரீம் அச்சீவ்மெண்ட் இருக்கும்ல, அதை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இரு. உன்னை தேடி ஒரு வெளிச்சம் வரும். என்னைக்காச்சும் ஒரு பாயிண்டில் எங்கேயாச்சும் நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இருந்துச்சுன்னா, உன் பேஷனுக்கு நீ 100%, உன் கடவுளுக்கு நீ உண்மையாக இருந்து உனக்கு நீ உண்மையாக இருந்தேன்னு நினச்சிக்கோயேன், நீ போகிற ஜேர்னி ஹார்டாக தான் இருக்கும், முள்ளாக தான் இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். உன்னை வந்து 4 பேர் 4 விதமாக பேசுவானுங்க, 4 விஷயம் 4 விதமாக பார்ப்பானுங்க. உன்னை அப்படி ஒரு மாதிரி தப்பாகவும் யோசிப்பாங்க, தப்பாகவும் கூப்பிடுவாங்க. அதெல்லாமே எதுவுமே காதில் வாங்கிக்காமல் அந்த முள்ளெல்லாம் நீ தாண்டி போயிட்டேன்னா என்னைக்காச்சும் ஒரு இடத்துல வந்து உனக்கு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் தான் உனக்கு வெற்றி. ஸோ யாருக்குமே அந்த முள் பாதை இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த முள் பாதை எல்லாருமே ட்ராவல் பண்ணணும். இப்போ அம்பானின்றாங்களே, எவ்வளோ காசு இருக்கா அவள், அந்த காசில் எப்படி ஃப்ரீயாக வந்திருக்குமா? அந்த முள்ளெல்லாம் தாண்டி தானே போனார், அந்த லைட் அவர் வெளிச்சத்தை நோக்கி போனார்.
ஐயோ எனக்கு முள் குத்துதே, நான் உட்காந்துருவேன், எனக்கு ஐயோ வலிக்கும், அதுக்கு மேலே போனால் எனக்கு வலிக்கும்னு உட்காரலையே, கஷ்டப்பட்டார். இப்போ இந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பில்லியனர்னா அவர் கஷ்டப்பட்டதுனால தான் வந்தாருங்க. சும்மா யாரும் காசு கொடுத்துல, வித்தவுட் எனிபடி சப்போர்ட் தான் வந்தார் அவர். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து போயிட்டு சம்பாதிச்சு சந்தோஷமாக, உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் சந்தோஷம் நீங்கள் இன்னொருத்தவங்க லைஃப்லேருந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சந்தோஷம் நாசமாக போகும். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறத தாண்டி கெடுதல் செய்யாமல் இருங்க. அவன் பாட்டுக்கு அவன் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம நல்லது செய்கிறோன்னு சொல்லி அது ஒரு கெடுதலாக மாறி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இஃப் somebody is coming and asking us help, please do. நல்லது நினைங்க, பாசிட்டிவாக பண்ணுங்கள், 4 விஷயம் 4 பேருக்கு நல்லது சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கெடுதல் பண்ணாதீங்க. அவன் போயிட்டுருக்கிற அவனை வந்து புல் பேக் பண்ணாதீங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அது வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா என்னோட அனுபவம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப், த வே பீப்புள் ஹவ் ட்ரீட்டட் மீ. இப்போ வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் நான் அப்படி தான் சொல்லிட்டு வருவேன். யாரும் சொல்கிறது கேட்காதீங்க, டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். இங்கே ஏற்றுக்கிட்டா தானே நீ ஃபீல் பண்ணுற, இங்கே ஏற்றுக்கிட்டா தானே நீ ஃபீல் பண்ணுற, ஏற்றுக்காத. இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுரு. அதெல்லாம் ₹1 பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் உன்னை சுற்றி வர, உன்னை வந்து மக்கள் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி உன்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி நீ ஒரு பொண்ணு ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி உன்னை டீல் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து அப்படி பேசுகிறாங்களோ கர்மா வில் ஃபேஸ் தம், கர்மா வில் டீச் தம் லெசன். யூ டோன்ட் டீச் தம் லெசன். நீ எப்படி அவங்களுக்கு லெசன் சொல்லி கொடுக்கணும்னா பை யுவர் க்ரோத், பை யுவர் விக்ட்ரி. அப்போ தான் அவங்களுக்கு மூஞ்சில் கறி பூசின மாதிரி இருக்கும். நீ வந்து பை ஆக்ஷன்ஸ் தான் நீ வந்து அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். யூ டோன்ட் ஹாவ் டு கோ சே என்னால் முடியும், நீ வேணா பாரு என்னால் முடியும். டோன்ட் சே தட். நீ அவங்க சொல்கிறாங்களா, உன்னை கலாய்க்கிறாங்களா, உன்னை ஒரு மட்டம் தட்டுறாங்களா, ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு நீ பாட்டுக்கும் வேலை பாரு. அந்த கில்ட் அவங்களுக்கு, ஐயோ நம்ம அப்படி சொல்லிட்டோமே அப்படி அவங்களுக்கு கில்ட் கான்ஷியஸ் வரும். someday somewhere someday that person will get the same feeling from someone else. நம்ம அதான் கடவுள் சொல்லியிருக்காரு, நம்ம வார்த்தையால் யார் என்ன புண்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையாலே நீ வந்து அனுபவிப்ப. நம்ம செயலால் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயல் உனக்கு வரும். அது கெட்டதாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும். நல்லது செஞ்சனா 4 மடங்கு அது அதிகமாகும், கெட்டது செஞ்சனா 10 மடங்கு உனக்கு அது திரும்பி வந்து சேரும். ஸோ யாருக்கும் கெட்டது நினைக்காது. நினச்சாலே தப்பு தான். நினச்சாலே அந்த இடத்துல நீ போயிடுற, நீ மனுஷனாகவே இருக்க மாட்டே. மிருகங்களே பெஸ்ட்டு போல். I always ரீசெண்டாக எங்கேயோ நான் சொல்லியிருந்தேன், more than human beings I trust animals. I was against, இப்போ ரீசெண்டாக ஒரு டாகுக்கு அகேன்ஸ்டாக வந்ததில்ல. I felt very sad. அது வாயில்லாத ஜீவன், அதுக்கு பசின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு ஜீவன். அது ஆனால் அவ்வளோ லாயல்ட்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு பறக்க சாப்பாடு போட்டால் கூட அது நம்ம பின்னாடி வாழாட்டிக்கிட்டு வரும். ஆனால் மனுஷன் விசுவாசம் இல்லாதவன். மனுஷனால் அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடுவான், நாளைக்கே நம்மளை பற்றி குறை சொல்லுவான். பார்த்தியா அந்த சாப்பாடில் உப்பு இல்லை, அந்த சாப்பாடில் அது இல்லை, அந்த சாப்பாடில் அது ஆமாம் பண்ணுச்சு பெரிய அவ அப்படியே அசிங்கமாக பேசுவாங்க. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்ல, அவளா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருப்பா, அதனால தான் அவள் இந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு அசால்ட்டாக பேசுவாங்க. ஆனால் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நான் வாழ்க்கையில் என்னென்ன என் பர்சனல் லைஃப்லாம் இருக்கட்டும், என் ப்ரொஃபஷனல் லைஃப்லையாக இருக்கட்டும், நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எனக்கு தானே தெரியும். நோபடி வில் நோ தட். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா நான் தான் காரணம். ஸோ அதுக்கு தான் நான் நிறைய பெண்கள்கிட்ட நான் அட்வைஸ் பண்ணுற விஷயம், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களோட மோட்டிவேஷன் நீங்கள் தான், உங்களால் முடியும், உங்கள் ஸ்ட்ரென்த்தே நீங்கள் தான். யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்பு காட்டி நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியே நிறைய விஷயங்கள் நிறைய பெண்கள் இப்போவும் ஏமாந்துட்டுருக்காங்க. உன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.